ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. இதோட ஒழியட்டும்னு விடாம வீடு தேடி வந்து மறுபடியும் வேலைக்கு வான்னு கூப்பிட்டல. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூடா. ஆக்சுவலா நேத்து நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு பாரதி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ எவ்வளவு வேல்யூ பண்ணிருந்தா என்ன நீ வீடு தேடி வந்து கூப்பிட்டுருப்ப. நான் அன்னைக்கு அவ்வளவு அவசரப்பட்டு கூடாதுன்னு அப்பதான் ஃபீல் பண்ணேன். விடுவன்பா, நானும் தான் கோவப்பட்டேன். அப்படி இல்ல பாரதி, என்னை தேடி வந்து கூப்பிடணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லையே. இருந்தாலும் நீ வந்தல்ல, அது உண்மையாவே பெரிய விஷயம்டா. இத பத்தி சித்தப்பா கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன். ப்ரோ ஹாய். ஹே வருண் ப்ரோ, இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவீங்கல்ல? ஷார் வருண், இன்னைக்கு ஈவினிங் தானே? ஆமா. யா. கடைசி நேரத்தில் பேஷண்ட் கிரிட்டிக்கலாக இருக்கிற அது இதுன்னு வராமல் போயிட மாட்டீங்களே? ப்ரோ, நானும் கண்ணம்மாவும் கண்டிப்பாக வரோம். ஓகே ஓகே. ரிசார்ட் அப்போ நான் கிளம்புறேங்க. பாய் பாய் பாய். என்ன பாரதி, எங்க போறீங்க? ஓ, உங்ககிட்ட சொல்லல. கண்ணம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ரீயூனியன் நடத்துறாங்க. ஓ, கண்ணம்மா தனியா போக பயப்படுறா. அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கவும் தயங்குறா. அதான் நானே கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் வருண் ரிமைண்ட் பண்ணிட்டு போறாரு. சூப்பர்டா. ஸ்கூல் ரீயூனியன் செம்மையா இருக்கும்ல? நாமளும் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு ரீயூனியன் பண்ணலாமா? கண்டிப்பா வின்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல? ஆமா, அந்த ரீயூனியனுக்கு கண்ணமோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நீ அங்க போய் என்னடா பண்ணுவ? நான் என்ன பண்றது வின்பா, அவங்களாம் ஜாலியா இருப்பாங்க. நான் அப்படியே பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு நிற்க வேண்டியதான். அப்போ நானும் வரவா? எனக்கும் அடுத்து எந்த ஒர்க்கும் இல்ல. ஷோர் வின்பா, தாராளமா வா. எனக்கும் பேச்சு துணைக்கு ஒரு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. நான் பொழுதுபோக்குக்கு வரல பாரதி. உன்னையும் கண்ணம்மாவையும் பிரிக்கிறதுக்கு கன்ஃபார்மா அங்க ஏதோ ஒண்ணு சிக்கும். என்ன வெண்பா, திடீர்னு யோசனைக்குள்ள மூழ்கிடுற? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நம்ம ரீயூனியன் இருக்குல்ல, அதை அரேஞ்ச் பண்ணா ரெசார்ட்ல பண்ணலாமா இல்ல காலேஜ்ல பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணும்போது பாத்துக்கலாம். கண்ணம்மா கண்டிப்பா வராங்கல்ல? இந்த நிமிஷம் வரையும் அவன் வரலன்னு தான் சொல்றான். ஆனா அவளை கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் போறதே அதுக்கு தான். சரி வெண்பா, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீட் டு கோ. யா. ஓகே, பை. பை. கண்ணம்மாவே ஆண்டி திட்டுவாங்கன்னு வரலன்னு சொல்றா. ஆனா வருண் கூப்பிடுறான்னு இவன் கண்ணம்மாவை கூட்டிட்டு அங்க போறான். வர உங்க எல்லாரையும் வந்து வச்சுக்கிறேன்.
சரியாயிடுச்சு, காலம் சரியாயிடுச்சு. கை சரியாயிடுச்சு. என் காலம் சரியாயிடுச்சு மாப்பிள. என் கையும் காலும் சரியாயிடுச்சு மாப்பிள. இங்க பாருங்க. என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு முழுசா குணமாயிடுச்சா? மாப்பிள, அண்ணாமலையாரே, வேல்முருகா, ஆண்டவா, எல்லா கடவுளுக்கும் நன்றிப்பா. ஆமாப்பா, நன்றிப்பா. பாத்தியா பாத்தியா, இப்ப என் கைய வச்சு ஏதாவது பண்ணணும் போல இருக்குப்பா. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குப்பா. அதையா மாமா நீ சொல்லிட்டு பாத்தியா பாத்தியா, என் கைய பாத்தியா? என் வேஷ்டிய நானே மடிச்சு கட்டுறேன் பாரு. 2 கையாலையும் மடிச்சு கட்டுறேன் பாரு. என் காலால நானே நடக்கிறேன் பாரு. எல்லாரும் காலால நடக்காம வேற ஏதாவது நடப்பாங்க. என்ன அங்க சவுண்டு? ஆமா, சத்தம் ஓவரா தான் இருக்குல்ல. ஐயோ மாமா, நான் சொல்றது கேளு. தப்புன்னு அப்படியே உட்காந்து. எதுக்கு மாப்பிள? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேற ஒண்ணு ஏத்தி கட்டிக்கிட்டு வழக்கம் போல ஒரு ஆக்டிங்க போடுவல்ல, அத போடியா. கைய நல்லா ஒரு பக்கம் இழுத்துக்கோ, இழுத்துக்கோ, இழுத்துக்கோ. அதுதான் சரியாயிடுச்சே மாப்பிள. ஐயோ மாமா, கத்தி பேசாத. எங்க அக்கா பாத்திரம் போல கைய நல்லா இழுத்து. இந்த கை இல்லையா? இந்த கையா? இந்த கையா? சரி, இப்படியே வச்சுக்கோ, இப்படியே வச்சுக்கோ. மாமா, எங்க அக்காவும் அம்மாவும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு நாளா விழுந்து விழுந்து கவனிச்சது எதுக்குன்னு நினைச்ச? அதான் 1 கோடி ரூபாய் விழுந்துருக்குன்னு சொன்னான்ல. அதெல்லாம் சும்மா டூப்பு மாமா. உங்க பாரதி மாப்பிள்ள அடிச்சு விட்ட பொய் தான் அது. பொய்யா? அதனாலதான் மாமா இதுக்கு ரெண்டும் உனக்கு நல்ல பணிவிடைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப மட்டும் நீ நல்லாயிட்டன்னு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே கோடி ரூபாவை வந்து வாங்கி கொடுன்னு கூப்பிட்டுருவாளுங்க. நீ மாட்டிக்குவ. அப்புறம் அந்த கோவத்தையும் சேர்த்து வச்சு உன்னை பீஸ் பீஸா கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாளுங்க. பழைய கஞ்சிக்கு கூட வழி இருக்காத மாமா, பாத்துக்க. நீ சொல்றது நிஜமா மாப்பிள? சத்தியமா நிஜம் மாமா. எனக்கு இந்த விஷயத்த சொன்னதே கண்ணம்மா தான். இத பாரு, ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துக்கணும். என்னம்மா ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இல்ல? அம்மாவும் அக்காவும் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ் கேக்குது. நீ பழைய மாடி பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுரு. சரியா? வராங்க வராங்க. ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருந்துச்சே. அது அது வந்து வேற ஒண்ணும் இல்லக்கா. வாசல்ல பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் விக்கிற ஒருத்தன் இந்த வீட்டுல பழைய பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கேட்டான். ரொம்ப பழைய பொருள் ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். என்னடா நக்கலா? உன்னை தவிட்டுக்காரனுக்கு விற்காம விட்டேன் பாரு. தாய் கிழவி, இந்த தவுட்டுக்கு வித்த கதையெல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டு தெரியாத. அதெல்லாம் கிமூலியே முடிஞ்சு போச்சு. 2 பேரும் போய் முதல்ல மாமாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்து வாங்க. 2ஆ எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் எனக்கு போட்டு கொடுக்க தெரியும். ஆனா எனக்கு என்னமோ இவர் சத்தம் போட்டது மாதிரி இருந்துச்சே. அவர் எங்க சத்தம் போட்டாரு? டான்ஸ்ல போட்டாரு. டான்ஸ் போட்டாரா? இல்லக்கா, அவருக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும் போல இருக்குன்னு சொன்னாரு. என்னடி கை நேத்து கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது, இப்ப பழைய மாதிரியே இருக்கு. அம்மா, இப்ப பாரு, பழையபடி கை கரெக்டா இருக்கான்னு பாரு. இப்படித்தான் நேத்திக்கு இருந்துச்சு. கால் கூட நேத்தோட இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கே. அதானே. ஐயோ, படுத்துறாங்களே. உண்மை தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ. அக்கா, இப்ப பாரு, நீ கவனிக்கிற கவனிப்புல மாமாவுக்கு நல்ல குணமாயிட்டே வருது. அதான் ஒவ்வொரு நாளும் கையும் காலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க.
சீக்கிரமாவே மாமா மொத்தமா குணமாயி நல்லா நடக்க தான் போறாரு. உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கதான்க்கா போகுது. ஆ, இன்னைக்கு தாண்டி இவன் வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு. போனா போகுது, இவனுக்கு 2 லட்சத்தை கொடுத்துருவோம். ஏக்கா, நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது அதுல வட்டியோட சேர்த்து பிடிச்சுக்கோ. இப்ப எனக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் கடன் கூட. ஏண்டா திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நாளைய கோட்டீஸ்வரி, காரு பங்களான அப்படியே மகாராணி மாதிரி வாழ போற. எனக்கு ஒரு 2000 ரூபாய் காசுக்கு போய் இப்படி சொல்லிட்டியே. சரி சரி, ரொம்ப புகழாத. அம்மா, அந்த காசை கொடுமா. என்னடி இது, எனக்கு தானே கொடுத்த? இந்த கொடுமா. ஆ, இந்தா, இதுல 2500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஆனா ஒண்ணுடா, அந்த 2 லட்சத்துல கழிச்சுக்கிருவேன். அவ்வளவுதானே, ஆ. கழிச்சுக்கோ. சரி வாமா, நம்ம போய் கணக்கு விளக்க பாப்போம். ம். எப்பா சாமி, அட கொடுமையே, இப்படி ஏத்தி விட்டு காசு பிடுங்களான்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி 2000 ரூபாவா பிடிங்கிருக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. அகில், கிளம்பிட்டியா? டைம் ஆச்சு, சீக்கிரம் நம்ம போகணும். ஏமா உன் ஸ்கூல் ரீயூனியன்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? பொண்டாட்டி துணி எடுக்க ஆரம்பிச்சிட்டு குழந்தையோட வெளியில நிக்கிற புருஷன் மாதிரி நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில நிக்கணுமா? அகில், ஏன் கிளம்புற நேரத்துல இப்படி எல்லாம் பேசுற? வரமாட்டேன்னு எல்லாம் சொல்லிடாத. அத்தை எனக்கும் சேர்த்து தடை போட்டுருவாங்க. சரி சரி வர்றேன், புலம்பாத. அகில், பாத்தியா? 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ். எஸ், ஆனா நான் பிளான் பண்ணி எல்லாம் அப்படி போடல. ஏதோ ஹேப்பன்ஸ், எதாச்சும் நடந்துருச்சு, அவ்வளவுதான். நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை அகில். நீ எதாச்சும் அப்படி போட்டதே அதிசயம். நீ பிளான் பண்ணி வர போடுவேன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏய், ஒன்ஸ் அகைன். நைஸ். ரியலி? யா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா நீ சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் இதுதான். ஓ. நான் ஒன்னு கேட்பேன், என்னை கலாய்க்க கூடாது. ஒரு மனுஷன் எல்லா நேரத்திலையும் கலாய்க்கிற முடியவா இருப்பான்? என்ன சொல்லு. நான் என்ன சொன்னாலும் நீ கிண்டல் பண்ணி கலாய்க்கிற. எனக்கு உன்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு அகில். சரி சரி, இன்னும் 5 நிமிஷத்துக்கு உன்னை கலாய்க்க மாட்டேன். விஷயத்துக்கு வா. ஒன்னும் பெருசாலாம் இல்ல. சரி. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் கடைசியா நீ எப்ப போட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டி சொன்னாங்கன்னு திருவொற்றியூர்ல ஒரு கோயிலுக்கு போகணும். அப்போ இந்த
ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தேன். ஓ ம் கோயில திருநீர் பூசும்போது இந்த இடத்துல கொட்டிடுச்சு. எப்படி அஞ்சலி இவ்வளோ அக்யூரேட்டா சொல்ற? எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை. நீ ஆனா என்ன அவ்வளோ பயங்கரமா லவ் பண்ண. ம் உன் லவ் எல்லாம் என் மேலதான் இருந்தது. ஒருவேளை நான் அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கேட்டா நீ சொல்லிருப்ப. அந்த கோயில்ல நாம எடுத்த செல்ஃபிய நீ உட்காந்து பார்த்துட்டு இருந்த. அதனாலதான் இந்த ஷர்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓ அதானா? ம் நான் கூட என்னோட இவ்ளோ பர்ஃபெக்ட்டா குங்குமம் கொட்டின வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றியேன்னு ஷாக் ஆயிட்டேன். அகில், அதே மாதிரி நான் உன்கிட்ட இன்னொன்னு சொல்றேன். ஒரு சின்ன வேண்டுகோள்னு ஒரு ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோயேன். என்ன? அங்க ரியூனியன் ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ம் எல்லாரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க நடுவில் வச்சு ப்ளீஸ் என்னை கலாய்க்காத அகில், ப்ளீஸ். அதுக்கெல்லாம் இந்த கம்பெனி பொறுப்பேற்றுக்காதுமா. எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே நடந்தால் நான் ஏன் ஒன்று சீண்ட போறேன்? ஏய், நான் சும்மா சொன்னேன். வருண் எங்க இருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? ஆ ஹாய். எப்படா இருக்க நீ? ரொம்ப நாள் ஆச்சு. இது இது பானை என்ன பண்றது? ஹாய். ஹாய் ஹாய். பரவாயில்லையே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் வந்தாச்சா? டைம் ஆயிடுச்சு. இல்லடா, இப்பதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரம்யா ஸ்வேதாலாம் வந்துட்டாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. நீ தான் லேட்டா வருவ, வந்து சாரி பிஸியா இருக்கன்னு சீன் போடுவேன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்துட்டேன். மத்த எருமைங்க தான் இன்னும் ஆளையே காணும். வருவாங்க வருவாங்க விடு. நீ வேறடா, வர வழியில வண்டியை பாண்டிச்சேரி விட்டாலும் விட்டுருவானுங்க. ஓ, செஞ்சாலும் செய்வாங்க. ஒரு ஹெல்ப் பண்றியா? ம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் பாக்குறேன். ம் குடு. இந்தா சரி வா சரி போலாம். ஓகே. பாய் வரும். ஏய், குடிக்க ஏதாவது குடுக்க சொல்லுங்கடா. ஓகே மச்சி. ஹலோ, ஹலோ. ஏய், எங்க வந்துட்டு இருக்க? எங்க வரணும் வருண்? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? அப்ப ரீயூனியனுக்கு வரலையா நீ? நான் தான் வரலன்னு அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன்ல. அத்தைக்கிட்ட பெர்மிஷன் கேட்காம என்னால வர முடியாது. பெர்மிஷன் கேட்டா அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது தெரிஞ்சா பாரதி மாமா சும்மாவே இருக்க மாட்டாரு. அத்தையை மீறி கூட்டிட்டு போறேன்னு அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு. அத்தைக்கு அது என் மேல இன்னும் கோவத்தை கொடுக்கும். எதுக்கு வரும்னு இதெல்லாம்? ஓகே, சாரி கண்ணம்மா, உனக்கு பிரச்சனை விட்டுருக்கேன். ஆனால் பரவாயில்ல. எனக்கு மட்டும் அங்க வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இப்போ என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா என் சூழ்நிலை வர முடியல. சரி பரவாயில்ல கண்ணம்மா, சிச்சுவேஷன் அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, என்கிட்ட இப்படி சொல்லிட்டு உடனே பாரதி மாமாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க பாக்கு கொடுத்துட்டீங்கன்னு எதுவும் கேட்டு தொலையாத. சரி ஓகே, கேட்கல. வருண், அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வந்துட்டே இருக்காங்க.
சரி ஓகே வரும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சரி பாய். பாய்.